தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திரிவேணி சங்கமமுனை பகுதியில் ஒரே நேரத்தில் நீராட பல லட்சம் பேர் குவிந்ததால் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக இந்த நடந்த அந்த கூட்ட நெரிசலானது சங்கமுனை என்ற பகுதியில் தான் இந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் சுமார் 30 முதல் 35 பேர் வரை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் தற்போது அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த 35 பேரும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் இல்லை என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சங்கம் முனை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்குதான் யமுனை, கங்கை மற்றும் அந்த ஏற்கனவே இந்த இதிகாசங்கள் சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி நதி ஒன்றாக சங்கமிக்கும் இடம் என்று சொல்லப்படுகிறது. இதனாலேயே அங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அந்த ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் அங்குதான் குளிப்பதற்காக முனைப்பு காட்டுவர். அதனாலேயே அங்க ஏராளமான மக்கள் கூட்டம் குவிந்ததாக தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது. இதற்கு முந்தைய காலங்களில் சுமார் 50,000 பேர் வரை மட்டுமே அங்கே குளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆனால் தற்போது அந்த இடம் விரிவாக்கப்பட்டு சுமார் 2 லட்சம் பேர் வரை ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 2 லட்சம் பேர் வரை குளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி பல லட்சம் பேர் அந்த சங்கம் முனையில் குவிந்து அங்கு புண்ணிய நீராடுவதற்கு ஒரே நேரத்தில் அவர்கள் அங்கு சென்றதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த சங்கம் முனையில் புனித நீராடுவதுதான் மிக பிரசித்தி. அதனாலேயே மக்கள் அங்கு அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். தற்போது இந்த கூட்ட நெரிசலை அடுத்து தற்போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சங்கம் முனையை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே போல மற்ற பகுதிகளிலும் மக்கள் நீராடலாம், அங்கு நீராடுமாறும் அவர் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.